கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் நாம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் சூனேம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரை சார்ந்த ஒரு ஸ்திரியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த ஸ்திரீனுடைய பெயர் அங்கே வேதத்தில் எங்கேயுமே போடலை. ஆனால் சூனேமியாள் அப்படின்னு சொல்லி அவளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவருடைய பேர் சூனேம் அப்படிங்கிற ஊரை வச்சு சூனேமியாள்னு சொல்லப்பட்டிருக்கா, இல்லை உண்மையிலே அவருடைய பேர் சூனேமியாளா அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்திரியை குறித்து நாம் 2 ராஜாக்களில் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் அவள் ஒரு கனம் பொருந்தின ஸ்திரீ என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இந்த ஸ்திரியை குறித்து பார்க்கும்போது ஒரு கனம் பொருந்தின ஸ்திரீ, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ. தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ மாத்திரமல்ல, அவள் ஒரு தேவ மனுஷனை கனம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவள் அந்த ஊருக்கு ஊழியத்துக்காக வந்த எலிசாவை சந்தித்து என்ன செய்கிறா, வருந்தி கேட்டுக்கொண்டாளாம். வருந்தி கேட்டுக்கொண்டாள் அங்கே என்று நாம் அங்கே 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எதற்காக? தங்களுடைய வீட்டில் வந்து போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி. அப்போது இந்த இடத்துல அந்த சூனேமியாளுடைய ஒரு நல்ல ஒரு உபசரிக்கின்ற ஒரு சுபாவம், ஒரு பண்பை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷனை ஏற்றுக்கொண்டு கனமாக நடத்துகின்ற ஒரு நல்ல இருதயம் அவளுக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலிசா என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஊருக்கு அந்த பக்கங்களில் ஊழியங்களுக்கு வர்றாரு. இந்த ஸ்திரீ கவனிக்கிறாயோ, இந்த தேவனுடைய மனுஷன் வர்றாரு, இவருக்கு எந்த விதமான ஒரு வசதிகளும் இல்லையே, என்ன செய்வார்? அப்போ அவங்க வந்து ஒரு கனம் பொருந்தின ஸ்திரீ, ஒரு பணக்கார குடும்பம். அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க, மாடியில் ஒரு ரூம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ரூம் எடுத்து ஒரு நம்ம சின்ன ஒரு அறை வீட்டை நம்ம கட்டிட்டோம்னு சொன்னால், அந்த எலிசா அங்கே வரும்போதெல்லாம் அவர் தங்கிக்கிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கணவனிடத்திலே பேசுகிறதை பார்க்குறோம். அது எப்படி பேசுகிறா பாருங்கள். நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்போம். நாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ அவள் கவனிக்கிறா. அவள் கண்ணை மூடிக்கிட்டு எலிசாவை வந்து ஒரு அறை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கல, கவனிக்கிறா. எப்படி கவனிக்கிறா? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ எலிசாவுடைய பேச்சு, நடவடிக்கைகள், ஒவ்வொரு பார்வைகள், செயல்கள் ஒவ்வொன்றையுமே அவள் என்ன செய்கிறான்னா, அவள் சோதித்து பார்க்குறா. யோவான் 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்று சோதித்து பாருங்கள் அப்படின்னு 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் அப்போஸ்தலன் எழுதுறதை போல இந்த சகோதரியை கூட நம்ம பார்க்குறோம். இந்த தேவனுடைய மனுஷன் ஒரு உண்மையாகவே தேவனுடைய மனுஷன் தானே, இவர் பரிசுத்தவான் தானா? அப்போ பார்க்குறாரு. அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் கவனித்து பார்த்துட்டு இவரை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ எலிசாவினுடைய ஒரு நடவடிக்கை, அவர் தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தேவனாலும் கிடைச்சிது. தேவனும் அவருக்கு இரட்டிப்பான வரத்தை கொடுத்து ஆண்டவர் வல்லமையாக உபயோகப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையை பார்த்த மற்றவர்களும் மெய்யாகவே இவர் தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் காணப்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே அவர் சொல்கிறா புருஷனை நோக்கி, இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ரெண்டாவது சொல்கிறா, அவர் இங்கே வரும்போது இந்த அறை வீட்டில் தங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யுங்க. நாம் அங்கே அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். பாருங்க, ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, வெளிச்சத்துக்கு ஒரு குத்து விளக்கு. இந்த நாட்களில் மாதிரி அந்த நாட்களில் கரண்ட் வசதி கிடையாது. அதனால் குத்து விளக்கில் வந்து எண்ணெயை வச்சு திரிய வச்சு தான் வெளிச்சத்துக்கு வந்து விளக்கை ஏற்றுவாங்க. ஆகவே அந்த அறைக்கு ஒரு குத்து விளக்கு வந்து ஒரு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு.
ஆக இங்கே ஒரு 4 காரியங்களை பார்க்குறோம். ஒன்று, ஒரு மெத்தை, கட்டில் மெத்தை. 2வது ஒரு மேஜை. 3வது ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு. எவ்வளவு தூரம் அந்த குடும்பம் எலிசாவை நேசித்தது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவனையும் தேவனுடைய மனுஷனையும் உண்மையாய் நேசிக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் அதை அவர்கள் செயல்களில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு தங்களுடைய வீடுகளை திறந்து கொடுக்கிற, தங்களுடைய வீட்டில் உள்ள சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கிற எத்தனையோ கர்த்தருடைய பரிசுத்தவான்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றியோடு நான் இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன். இந்த ஊழியம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுல 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, ஒரு ஸ்திரீக்கு முதிர் வயதுள்ள ஸ்திரீ அப்படிங்கிறதுக்கு என்ன அங்கீகாரம் அப்படின்னா, 1 தீமோத்தேயு 5:10 பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி அந்நியரை உபசரித்து, இப்படி நிறைய காரியங்களை சொல்லும்போது பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி. அந்த நாட்களில் யூதர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, யார் தங்களுடைய வீட்டுக்கு வந்தாலும் கால்களை கழுவி தான் என்ன செய்வாங்க, அவங்கள உள்ள அனுமதிப்பாங்க. அந்த கால்களை கழுவுகிற அந்த வேலையை செய்வதற்கு சில வேளைகளில் அவர்கள் கொஞ்சம் பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வேலையாட்களை அதற்காக வச்சுருப்பாங்க. சில வீடுகளில் வர்றவங்க ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்தால் அவங்களே என்ன செய்வாங்க, கால்களை கழுவாங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், பரிசுத்தவானுடைய கால்களை கழுவி என்று இங்கே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த எலிசாவினுடைய கால்களை கழுவுகிற ஒரு அளவுக்கு இவங்க தாழ்மை உள்ளவங்களாகவும், தேவனுடைய மனுஷனாகி அந்த எலிசாவை கனமாக நினைக்கக்கூடியவளாகவும் அவங்க காணப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே பவுல் சொல்கிறாரு, அந்நியரை உபசரிக்க நாடாங்க மறவாதிருங்கள் அப்படிங்கிறார். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணி கொடுக்குறாங்க. எப்போவுமே நாம் தேவனுக்காக, தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நாம் உண்மையான அன்போட நம்ம தேவனுடைய ஊழியர்களுக்கு நம்ம செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் சம்பூர்ணமாக அருளி செய்வாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த குடும்பத்திலையும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே சேருகிறதை பார்க்குறோம். என்ன அப்படின்னா, எலிசா கேட்குறாரு, கேயாசி தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை கூப்பிட்டு கேட்குறாரு, இப்படி சகல சலக்கரணையோடு நம்மளை விசாரிக்கிறாங்க, உண்மையான அன்போடு உபசரிக்கிறாங்க, நம்ம தங்குறது கூட நல்ல ஒரு வீட்டையும் கொடுத்துருக்குறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும், ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதான்னு கேளு, ஒருவேளை ராஜா கிட்ட பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனையாக இருந்தால் கூட சொல்லு, நம்ம உடனே பேசி அதை சரி செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த நிவர்த்தி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ எலிசாவுடைய ஒரு இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நன்றியுள்ள ஒரு இருதயம், அவர்களுக்கு நம்ம எதாகிலும் செய்யணும், நம்மளால் முடிந்த நன்மைகளை உதவிகளை எதாகிலும் ஒரு வகையில் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒரு எலிசாவுடைய நல்ல இருதயத்தை பார்க்குறோம். உண்மையிலே அந்த எலிசாவுடைய ஒரு நல்ல இருதயம் நன்றியுள்ள இருதயத்தை காட்டுது. அந்த ஸ்திரீனுடைய ஊழியத்தை அவர் அங்கீகரித்திருக்கிறார், அதை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார், அதற்கு பதில் நன்மை செய்வதற்கு அவருடைய இருதயம் வாஞ்சிக்கிறது என்று நாம் பார்க்குறோம். இப்போ அதை கேட்கும்போது தான் அவர் சொல்கிறா, எனக்கு எந்த குறையும் இல்லைங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு 13ஆம் வசனத்தில் சொல்கிறோம். என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். உண்மையிலே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? அவங்க பணக்காரங்க தான், அவங்களுக்கு பணத்துக்கு குறைவில்லை, வருமானத்துக்கு குறைவில்லை, அவங்களுக்கு எந்த விதமான பொருட்களோ தானியங்களுக்கோ குறைவில்லை, நல்ல பெரிய விவசாய குடும்பம்தான். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு குறை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தில் பிள்ளை இல்லாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய ஒரு மனுஷனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தவானாக அவருக்கு அவங்க பணிவிடை செய்கிற அந்த ஊழியத்தின் பிரதிபலன் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, அவர் உடனே சொல்றார், இன்னும் 10 மாதத்தில் நான் திரும்பி வரேன், உற்பவ திட்ட காலம். ஒரு குழந்தை உற்பத்தி ஆகி இல்லையா, அது முழுமையடைகிற காலம் தான் திட்ட காலம். அந்த உற்பவ திட்ட காலம் 10 மாதம் கழித்து நான் வருவேன், ஒரு பிள்ளையை நீ அணைத்து கொண்டு இருப்பான்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஐயோ வேண்டாம், என்ன ஆண்டவனே, எனக்கு நீ அபத்தம் சொல்ல வேண்டாம். இல்லைம்மா, நிச்சயமாக உனக்கு அப்படி நடக்கும். பிரியமானவர்களே, எலிசா சொன்ன மாதிரியே அங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அவள் 10 மாதத்தில் ஒரு அருமையான குழந்தையை அவள் பெற்று எடுக்கிறதை பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில்
தேவனுடைய ஆசீர்வாதத்தை எவ்வளவு அழகாக தன்னுடைய வாழ்க்கையில் அவள் அனுபவிக்கிறத பார்க்க. அவன் ஒரு எதிர்பார்ப்பு செய்யலை. இந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு நினச்சி அவன் செய்யலாம். ஆனால் உண்மையிலே அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதே பார்க்குறோம். இதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் பெத்தானியாவில் மார்த்தாள், மரியாள், லாசரு அந்த குடும்பம் என்ன செஞ்சதுன்னா, எப்போல்லாம் ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வந்தாரோ அப்போல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவருக்கு நல்ல அருமையான உணவுகளை பரிமாறினாங்க. அவருடைய பாதத்தை பண்டையில் உட்கார்ந்து, அவருடைய பாதப்படியிலே உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறவங்களாக காணப்பட்டாங்க. ஒரு நாள் லாசரு வியாதிப்பட்டான். அவன் ஒரு நாள் மரித்து போனான். ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டாங்க, நீர் சிநேகிக்கிற லாசரு மரித்து போனான்னு. ஆண்டவர் வர தாமதிச்சிட்டு, அவர் வேணும்னே லேட்டாக தான் வந்தார். அதுக்குள்ளே இவங்க கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கல்லறையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாய் போன லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த மார்த்தாள், மரியாள் குடும்பம் பெத்தானியாவில் அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை, அந்த வாலிப சகோதரனை அவங்க இழந்த அந்த கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறத பார்க்குறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எப்போல்லாம் ஆண்டவர் எருசலேமுக்கு வரார் அப்போல்லாம் அவர் எருசலேமில் தங்கலை, அவர் பெத்தானியாவில் தான் தங்கினாருங்கிறத நம்ம பல தடவை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்கக்கூடிய ஒரு இடம் கொடுத்து அவரை உபசரித்த ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம், ஒரு துக்கம் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? லாசருவே வெளியே வா என்று உயிரோடு எழுப்பி கொடுக்குற ஒரு அற்புதமான காரியத்தை நாம் அங்கே பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உண்மையிலே தேவன், நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், மனபாரத்தோடு இருக்கலாம், அல்லது இழப்புகள் கண்ணீருக்கு மத்தியில் இருக்கலாம். அன்றைக்கு ஆண்டவர் அந்த மார்த்தாள், மரியாள் கண்ணீரை துடைத்தவர், லாசருவை உயிரோடு எழுப்பினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் வல்லமையான கிரியைகளை செய்வார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் காட்டுகிற அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு குழந்தை பாக்கியம் பெரிய காரியம். இப்போ அடுத்து என்ன நடக்குது? ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த குழந்தை தலைவலிக்குன்னு சொல்லி செத்து போயிடுறான். தலைவலிக்குன்னு சொல்லி செத்து போயிட்டான். நான் ஒன்றுமே செய்யலை. அந்த எலிசாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த அறையில் கொண்டு வச்சுட்டு அவன் என்ன செய்கிறான்? நேராக தன்னுடைய கணவனுக்கு தகவல் சொல்லி விடுறான். எனக்கு ஒரு கழுதை வேணும், ஒரு வேலைக்காரன் வேணும், நான் தேவனுடைய மனுஷன் இடத்துக்கு போகணும். இப்போ எதுக்கு நீ போகிற? இது அமாவாசை இல்லையே, இப்போ நீ போக வேண்டிய அவசியம் இல்லையேன்னு கேட்குறான். இல்லை, நான் கட்டாயம் போகணும். பாருங்கள், அந்த சூனேமியாள் மகன் இறந்த அந்த துக்கத்துக்கு மத்தியில் கூட நாம் குழந்தைய கேட்கல, நமக்கு குழந்தைய கொடுத்தது அவர் தான். அப்போ நிச்சயமாக ஆண்டவர் அவ்விதமான ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருந்தா நிச்சயமாக இன்னொரு அற்புதம் நடக்கும். நம்ம பிள்ளை உயிரோட பிழைக்கும். நம்முடைய கணவர்கிட்ட சொல்லி அல்லது சுற்றில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம். ஆனால் நான் எலிசாவை போய் பார்க்கணும், எனக்கு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் ஆயத்தம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கணவனுடைய அனுமதியோடு கூட எலிசாவை போய் பார்க்குறான். கேயாசி வந்து கேட்குறான், என்னம்மா எதிர்கொண்டு வந்து கேட்குறான். அவள் கேட்குறான், எலிசாவை எங்க உள்ளே இருக்கிறான். நேராக போய் காலில் விழுந்து அழுறான். காலில் வந்து துக்கம் தாராமல் அழுறா. கேயாசி ஓடி வந்து பிடிச்சி விளக்கன்னு பார்க்கான். இல்லை வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் கேயாசி விளக்க ஓடி வரும்போது எலிசா சொல்கிறார், விளக்க வேண்டாம்ப்பா, அவள் ஆத்துமா துக்கத்தினாலே நிறைந்திருக்கிறது. அவளுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு வேதனை இருக்குது. கர்த்தர் அதை எனக்கு சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டாரு, அழட்டும், விட்டுரு. அவள் கேட்குறான், எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நான் கேட்கலையே, எங்களுக்கு ஒரு அருமையான ஆண் குழந்தைய கொடுத்தீங்க, ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளை தலைவலிக்குன்னு சொன்னான், என் மடியிலே இறந்து போயிட்டான். உங்கள் அறையில் பூட்டி வச்சுருக்கிறேன். எனக்கு என் பிள்ளைய காப்பாற்றி தர வேண்டியது உங்கள் பொறுப்பு. நான் கேட்காமலே எனக்கு அற்புதமாக தேவனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அதே மாதிரி மரித்து போன இந்த நிலைமையிலையும் எனக்கு ஒரு அற்புதம் வேணும். பாருங்கள், எலிசா சொல்கிறாரு கேயாசிட்ட, தன்னுடைய தடியை கொடுத்து, நீ எங்கேயும் நிற்காத, யாருக்கிட்ட எதுவும் பேசாத, நேராக போய் நீ என்ன செய்ய, அந்த பிள்ளையினுடைய முகத்தில் இந்த தடியை வையின்னு சொல்லி, ஏமா நீ போமா அப்படின்னு. இல்லை, நான் போக மாட்டேன். நீங்கள் வந்தால் தான் போவேன், கேயாசி வந்தால் நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த சூனேமியாள் எவ்வளோ ஒரு ஞானமுள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். ஒரு பக்கம்
எலிசாவை பரிசுத்தவான்னு காண்கிறாள். இன்னொரு பக்கம் கேயாசியை அவள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்துல இல்லை. அவளுடைய அந்த ஆவிக்குரிய அந்த கணிப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பின்னாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகமான் சம்பவத்தில் இதே கேயாசி நாகமான்கிட்ட மாற்று வஸ்திரங்களையும் வெள்ளியையும் வாங்கிட்டு குஷ்டரோகமாக போகிற நிலைமையை பார்க்குறோம். அவனுடைய இருதயம் எலிசாவோடு இருந்தாலும் அவனுடைய இருதயம் செம்மையாக இல்லை, அது ஆவிக்குரியதாக இல்லை, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதா இல்லை, அது உலகத்தையும் உலகத்தின் காரியங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறதாக காணப்பட்டதுங்கிறத இந்த சூனேமியால் கண்டுபிடிச்சு வச்சுருந்தான். பின்னால் தான் நமக்கெல்லாம் தெரியுது கேயாசிக்கு உண்மை இல்லாதவனாக இருக்கிறான்னு சொல்லி. ஒருவேளை எலிசா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது சமையல் கட்டுக்கு போய் கூட ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படி சொல்கிறார். சமையல் கட்டு கூட போய் என்னம்மா ஏதுன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பான், ஏதாவது கதை பேச போயிருப்பான். கதை பேச போனாலே இவன் சரியில்லைன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த சூனேமியால் நிதானித்து வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கேயாசியை அனுப்புகிறேன்னு சொன்னோன்னே வேண்டாம், நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா, எலிசா வாரார். இந்த கேயாசி நேராக போனால் முகத்தில் வச்சான் தடியை, ஒன்றுமே இல்லை, திரும்பி வாரான். ஐயா நான் முகத்தில் கொண்டு வச்சேன், அந்த பிள்ளை எதுவுமே மாற்றம் இல்லை, அது இறந்த நிலைமையில தான் இருக்குதுன்னு சொல்லி எலிசா வந்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிற ஒரு காரியத்தை அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னென்னா, இந்த சூனேமியாள் அவள் தெளிவாக ஆவிக்குரிய அவருடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாக இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கேயாசியால் முடியாது, எலிசாவால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி தேவனுடைய வல்லமை கேயாசி மேலே இல்லை, தேவ ஆவியானுடைய வல்லமை யார் மேலே இருக்குதுன்னா தேவனுடைய மனுஷனாகிய எலிசா மேலே தான் இருக்குதுங்கிறதை அவள் கண்டு கொண்டதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள். அவள் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ, அவள் ஒரு உண்மை உள்ள ஒரு ஸ்திரீ, தேவனுடைய மனுஷனை கனம் பண்ணக்கூடிய ஒரு கனம் பொருந்தின ஒரு பரிசுத்தமாட்டியாக அவள் இருக்கிறா. பிரச்சனை வரும்பொழுது கரெக்டாக சொல்கிறா, இல்லையா நீங்கள் வரலன்னா நான் போக மாட்டேன். பாருங்கள், எலிசா வந்து உயிரோடு எழுப்பி கொடுக்குறான். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அவள் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தேவ ஞானத்தோட தேவ பலத்தோட அதில் ஜெயம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அங்கே என்ன நடக்க பாருங்கள். இப்போ நாம் 8ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது எலிசா கூப்பிட்டு சொல்கிறார், தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது, நீ என்ன செய்ய, 7 வருஷம் பஞ்சம் இருக்க போகுது, நீ எங்கேயாவது குடும்பமாக போய் பிழைச்சிக்க அப்படின்னு சொல்லி எலிசா சூனேமியாள்கிட்ட சொல்கிறார். இந்த கணம் பிறந்து இந்த ஸ்திரீகிட்ட சொன்ன உடனே இவள் என்ன செய்கிறா பாருங்கள். நம்ம 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவள் தன் வீட்டாரோடு கூட போய் பெலிஸ்தரின் தேசத்திலே அவள் 7 வருஷம் சஞ்சரித்தாள் என்று பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படுதலின் இருதயத்தை இந்த சூனேமியாள்கிட்ட பார்க்குறோம். இவள் நம்ம எடுத்துக்கிடுங்களேன், நம்ம நல்ல வெல் செட்டில்டு, நல்ல மாடி வீடு கட்டி நல்ல பணக்கார குடும்பமாக அவங்க அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. இப்போது அந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டுட்டு பஞ்சம் வரப்போது வெளியூர் போங்க, அது வெளியூர் போங்கன்னா பரவாயில்ல, பெலிஸ்தியர் தேசம். அப்போ இஸ்ரவேல் அல்லாத வேற்று மொழி பேசக்கூடிய இல்லையா வேற்று மக்கள். நம்ம திடீர்னு நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை, நம்ம கர்நாடகாவுக்கு போகணும் அல்லது நம்ம பாம்பேக்கு போகணுன்னா அங்கே நமக்கு யாரை தெரியும், எந்த பக்கம் போகிறது, அங்கே எந்த வீடு கிடைக்கும், என்ன வேலை செய்கிறது, எப்படி ஜீவனம் பண்ணுறது, 1 வாரம் 1 மாதம் இல்லை 7 வருஷம் இருக்கணும், எப்படி இருக்கிறது. ஆனால் பாருங்கள், அவளுக்குள்ள அந்த கீழ்ப்படுதலின் ஆவி முறுமுறுப்பில்லாமல் விசுவாசத்தோடு வெளிப்படுகிறத பார்க்குறோம். ஆமாம், இவர் சொல்லிட்டு கிடப்பார், இதெல்லாம் தேவையில்லைங்க, நம்ம இங்கே இருப்போம்னு சொல்லி தன்னுடைய கணவரோட அந்த பிள்ளையோட அவள் அங்கே இருந்திருக்கலாம். அப்படி இல்லைங்க, அவள் கீழ்ப்படிந்து அவள் போகிறத நாம் பார்க்குறோம். பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுங்கிறத யாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். அந்த கீழ்ப்படிந்து போனவன் அவன் எவ்வளவு விசுவாசிகளுக்கு தகப்பன், ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஸ்தானத்தை அவன் பெற்றான். கீழ்ப்படிந்து போனான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்குறோம்?
அவருடைய கீழ்ப்படிதல். அவர் குமாரனாய் இருந்தும் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். எந்த இடத்துலையும் வேறுபாடு வரல, முறுமுறுப்பு வரல. ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லி எரிச்சல் வரல. கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே பிதாவாகிய தேவன் எவ்வளவு தூரம் அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார், அவ்வளவு தூரம் அவர் மேன்மையான ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை கிறிஸ்து பெற்றுக்கொண்டார்னு பார்க்கணும். புதிய ஏற்பாட்டிலே கீழ்ப்படிதலின் உச்சகட்டமாக கிறிஸ்து இருக்கிறார். கீழ்ப்படியாமையினால தான் விழுந்து போனான் ஆதாம் ஏவாள். கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இந்த கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீ ஒரு சாதாரணமாக இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து போயிட முடியாது. இதுக்குள்ளே அவ்வளோ ஒரு அந்த ஸ்திரீக்குள்ளே இருந்த ஒரு ஸ்பிரிட், ஆவி எப்படிப்பட்ட ஒரு இருதயம் அப்படின்னா அது ஒரு நல்ல இருதயம். தேவனுடைய மனுஷன் சொல்கிற வார்த்தையை தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டான். 7 வருஷம் அந்த பெலிஸ்தரின் தேசத்தில் இருக்கும்பொழுது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லையா, அல்லது பல சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள் அவங்க சந்திச்சிருப்பாங்க. அப்போல்லாம் அவங்க முறுமுறுக்கலைங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்துட்டோம், நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம், அந்த ஆள் சொன்னார்னு கேட்டுப்படி வந்துட்டோம். நல்ல குடும்பம். அவங்க 7 வருஷம் இருக்கணுமா, 7 வருஷம் அவங்க கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க, முறுமுறுக்கலை. அவங்க அதுக்கப்புறம் முன்னுக்கு பின்னு குழப்பம் அடையலை. எனக்கு அருமையானவர் இல்லையா, அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். அதில் சில கஷ்டங்கள் வந்திருக்கும், சந்தோஷத்தோடு தாங்கிக்கிட்டாங்க. அதில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும், அதையும் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஒருபோதும் எலிசாவை குறை சொல்லவில்லை. எல்லாரும் அங்கே எலிசா போக சொல்லலை, ஆனால் இந்த குடும்பத்தை மட்டும்தான் போக சொன்னார். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்துக்கு அப்பால்பட்டு பரிபூர்ணமாக இருப்பதை விட தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு பாட அனுபவிப்பது நல்லது, அல்லது பட்டினியாக இருப்பது நல்லது. அப்போ தேவன் பாருங்கள், இந்த இடத்துல இந்த கீழ்ப்படுதலின் ஆவியை இந்த ஸ்திரீயின் இடத்துல பார்க்கிறோம். அவருடைய கணவர் ஒரு நல்ல மனிதன். ஆண்டவர் அந்த பையனும் கூட பெற்றோரோடு கூட போய் 7 வருஷம் பெலிஸ்தருடைய தேசத்திலே சஞ்சரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அடுத்து என்ன நடக்கு பாருங்கள், அவள் திரும்பி வர்றா. இப்போ திரும்பி வந்து என்னச்சுன்னா தன்னுடைய வீடு, வயல், நிலம் எல்லாத்தையுமே அந்த காலங்களில் என்னச்சுன்னா வெளியூர் போனால் கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிட்டு போகணும், அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டு போனால் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணி அதனுடைய பலனெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க ஆட்களை வச்சு அந்த வயல்களெல்லாம் அப்படியே போட மாட்டாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. ஆகவே என்ன செய்யறா, போகும்போது இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிட்டு போயிட்டான். திரும்பி வந்து அதை வாங்கணும். இப்போ வாங்க வரும்போது என்ன நடக்குன்னா, ராஜா, அந்த இஸ்ரவேலின் ராஜா யோராம் கேயாசியை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். எப்பா, இந்த எலிசாவை பற்றி எனக்கு சொல்லு. எலிசா வந்து ஏதோ ஒரு பிள்ளைய உயிரோட எழுப்பினாராமே, அதை நீ கண்ணால் கண்டியாமப்பா, அந்த காரியத்தை எனக்கு சொல்லுன்னு சொல்லி 7 வருடங்கள் கழித்து இந்த குடும்பத்தை குறித்த ஒரு கான்வர்சேஷன், பேச்சு அங்கே யார்கிட்ட நடக்குன்னா ராஜாவுக்கும் கேயாசிக்கும் நடக்குது. ஆனால் அந்த கேயாசி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சூனமியால் வந்து நிற்கிறா. ஐயா, நான் பெலிஸ்தரின் தேசத்தில் திரும்பி வந்துட்டேன், எனக்கு என் சொத்தெல்லாம் திரும்ப வேணும். உடனே கேயாசி சொல்கிறான், பாருங்கள், இதோ இந்த ஸ்திரீ தான், இவன் ஏதோ உயிரோடு எழுப்புனது இந்த பையன்தான். கண்ணு முன்னால் அந்த சாட்சியை காட்டுறான். பாருங்கள், ராஜா என்னம்மா பார்க்குறாரு, இவ்வளோ ஒரு கனம் பொருந்தின ஸ்திரியா, இவ்வளோ ஒரு கீழ்ப்படுதலுள்ள ஒரு ஸ்திரியா, இந்த அளவுக்கு எலிசாவை கனம் பண்ண ஒரு ஸ்திரியா சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்கள், ஒரு தனி அதிகாரியை, பிரதானியை நியமித்து 7 வருஷம் இவள் வயலில் என்ன வருமானம் வந்துச்சோ அது எல்லாம் அவளுக்கு ஒன்றும் கூட விடாமல் திரும்ப கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரியையே நியமிக்கிறத பார்க்குறோம். பாருங்கள், இங்கே தான் தேவன் இருக்கிறார். இங்கே தேவன் எப்படி செயல்படுறாரு, நாம் செயல்பட முடியாத இடங்களில் அவர் நமக்காக செயல்படுகிற தேவன். இந்த இடத்துல இந்த சூனமியால் வரும்போது கரெக்டாக அந்த இஸ்ரவேலின் ராஜா யோராம் கேயாசிக்கிட்ட இந்த குடும்பத்தின் காரியத்தை, அந்த பேச்சு அவங்களுக்குள்ள ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். இங்கே தான் தேவன் இருக்கிறார். ராஜா நினச்சிருந்தா ஏதோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும், வேறு எவ்வளோ காரியங்கள் அவர் பேச நினச்சா பேசியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பேசலை. இதை பேச தேவன் கிரியை செய்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான் மொர்தெகாயை தூக்கில் போடணும்னு சொல்லி வந்து நிற்கிறான். ராஜாவுக்கு தூக்கம் வரல, ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு தான் ஆமான் வந்திருக்கிறான் மொர்தெகாயை தூக்கில் போடுறதுக்கு. ஆனால் ராஜாவுக்கு நித்திரை வரல. ராஜா என்ன செய்கிறாரு,
அவர் ஏதாவது ஒரு நடபடி புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு வாசினா ஆயிரக்கணக்கான சுருள்கள் இருக்கிற அந்த அறையில் இருந்து ஒரு சுருளை அந்த சம்பிரதி எடுத்துகிட்டு வாரான். அந்த சுருள் என்ன தெரியுமா? மொர்தெகாயை குறித்து ராஜ விசுவாசத்தோட உண்மையாக அவன் எப்படி செயல்பட்டாங்கிறத அந்த சுருள் சொல்லுது. அப்படியா, இவ்வளவு ராஜாவுடைய உயிரை மொர்தெகாய் காப்பாற்றினானா? அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஒன்றுமே செய்யலை. அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆமான் வாரான். பாருங்கள், அந்த சுருள் மட்டும் ராஜாவுக்கு வாசிக்கப்படலைன்னு சொன்னான். ராஜா மொர்தெகாயை கொல்றதுக்கு ஆமானுக்கு சரின்னு சொல்லியிருப்பான், கையெழுத்து போட்டிருப்பான், தன்னுடைய முத்திரை மோதிரத்தினால முத்திரை போட்டிருப்பான். மொர்தெகாய் கதை க்ளோஸ் ஆகிருக்கும். விடமாட்டார். அங்கே தான் தேவன் இருக்கிறார். நாம் செயல்பட முடியாத இடங்களில் தேவன் நமக்காக செயல்படுகிறார். நீங்கள் உண்மை உள்ளவங்களா? தேவன் மேலே விசுவாசம் உள்ளவங்களா? நீங்கள் ஒரு தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தேவன் உங்களுக்காக செயல்படுவார். உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற தந்திரமான உங்களுடைய முகத்திரைகளை கிழிப்பார். அவர்களுடைய ஞானத்தை அவர் வெட்கப்படுத்துகிற தேவன். அவர் என்ன செய்கிறார்னா உங்களுடைய தலையை உயர்த்துவார். அவங்களுடைய வாழ்க்கையில் தூக்கு மரம் தான் அதனுடைய முடிவு. பயங்கரமான அவங்களுடைய முட்டாள்தனத்தை அவர்களை வெளிப்படுத்துகிறார். ஞானிகளோட தந்திரங்களால் பிடிக்கிறார். எதை அவங்க விதைச்சாங்களோ அதை அவங்க அறுப்பாங்கங்கிறத பார்க்குறோம். ஸோ நடிப்பு, மாய்மாலம் இதெல்லாம் ரொம்ப காலம் செல்லாது. அது தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவங்களாக இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பட்சத்தில் இருந்தால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அருமையானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த சூனேமியால் எல்லாத்தையும் வர பற்றி கொண்டாள். அப்போ கீழ்ப்படிதல் நஷ்டத்தை அல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. 7 வருஷம் பெலிஸ்தரின் தேசத்தில் போய் இருந்துட்டு அவள் திரும்பி வரும் பொழுது அவள் விதைக்காத அந்த வயலில் செலவழிக்காத பணம். ஆனால் பாருங்கள், அவள் இந்த வயலை அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அரசாங்கம் அந்த வருமானத்தை கிடைக்கிறத பார்க்குறோம். பார்த்தீங்களா? விதைக்காத இடத்துல தெளிக்கிறவர், அறுக்காத இடத்துல சேர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். இந்த சூனேமியாளை அவர் ஆசீர்வதித்து திரும்ப வரும்பொழுது அந்த 7 வருஷத்துக்குரிய பலனையும் எந்த விவசாயமும் கஷ்டமும் படாமல் அந்த பலனை கொடுக்கிறத பார்க்குறோம். தேவனுக்கு கீழ்ப்படிவதினாலே ஒரு நஷ்டமும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. நிச்சயமாக நீங்களும் எல்லா இடங்களிலும் தேவபக்தி உள்ளவங்களாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். உமக்கு பயந்து ஒரு உண்மையுள்ள தேவபக்தியுள்ள ஆண்டவரே ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் நீங்கள் இன்னும் அதில் அநேக செய்திகள் உண்டு. கேளுங்கள். மற்றவர்களுக்கும் கேட்கறதுக்கு அதை அனுப்பி விடுங்க. அதன் மூலமாக அவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்குள்ளே பலப்படட்டும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அருளி செய்வார். நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.